எங்கும் தான் திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க வந்தார்கள். இயேசு வந்ததே மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ண, மற்றவங்களை சுகமாக்க, சிலுவையில் அறையப்பட வந்தார். முக்கியமான வேலை. திரளான ஜனங்கள் கூடி அவருடைய வார்த்தை என்ன பண்றாங்க, கேட்க வந்தாங்க. நிறைய பிணியாளிகள் சொஸ்தமடைய வந்தார். கூட்டம் கூடி வந்துகிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, கீழே போட்டிருக்கு அவரோ அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். இவ்வளவு கூட்டம் வந்தாலும், இவ்வளவு மக்கள் திரள் வந்தாலும், அவரோ அந்த இடத்தை விட்டு பிரிந்து தனியே போய் அவர் ஜெபிக்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு ஊழியம் பார்க்க தானே, ஊழியம் பார்த்து மக்களை நேசிச்சு, மக்களை ரசிச்சு, மக்களுக்கு போதிக்க தானே வந்தாரு. இப்படி போதிக்க வந்தவர் அதையே நிறுத்த வேண்டிய கட்டாயம் என்ன? இயேசுவுக்கு தெரியும், என் தனி ஜெபம் என் ஊழியத்தை விட ரொம்ப முக்கியமானது என்பது இயேசுக்கு என்ன பண்ணுவார். இன்னைக்கு இயேசுக்கு இல்லாத பாரம் தான் நமக்கு வந்துருச்சு. நான் அந்த ஊழியத்தை பார்க்கணும், நான் இந்த ஊழியத்தை பார்க்கணும், நான் அவங்கள பார்க்கணும், நான் அந்த தொழிலை பார்க்கணும், இந்த தொழிலை பார்க்கணும். இருக்கிறதுலயே மிகவும் சிறந்தவர் இயேசு. அவர் செய்த ஊழியம் தான் மிகவும் சிறந்த ஊழியம். அதையே நிறுத்திட்டு ஜெபம் பண்ண போனா, ஜெபம், அதுவும் தனி ஜெபம் எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஊழியத்தை விட்டுட்டு இயேசு போறாரு. பிணியாளிகளை சொஸ்தமாக்க இயேசு, அவர் மனதுருகி அவர்களை சுகமாக்குகிறவர். கூட்டம் வருது, சுகமாக்கணும். ஆட்கள் இன்னும் நொண்டி, இன்னும் கூணு உளுந்தவங்க, குஷ்டரோகி எல்லாம் வர்றாங்க. ஸ்டாப், எல்லாரும் போ, நாளை பார்த்துக்கலாம், இது என்னுடைய ஜெப நேரம். இப்படி நீங்க ஒதுக்குங்க. நமக்கு இயேசுவை விட பெரிய வேலை என்ன இல்லை? யாருக்காவது இயேசுவை விட பெரிய வேலை இருக்கு, அதனால நான் ஜெபம் பண்ணலன்னு சொல்றேங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பெரிய வேலை இயேசுவை விட நமக்கு இல்லை. ஆனாலும் இயேசு போய் தனியே போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா.